ஈரான் போரில் புதிய திருப்பம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் மீது தாக்குதல் தொடரும் நிலையில், ஈரானின் முக்கிய இராணுவ அமைப்பான இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப் (IRGC) தலைமையகத்தையும் இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஈரானில் புதிய இடைக்கால உச்ச தலைவராக அலிரெசா அரஃபி நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. நிரந்தர உச்சத்தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை அவர் நாட்டை வழிநடத்துவார் என கூறப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொண்டு வருவதால் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதேவேளை லெபனான் எல்லைப் பகுதிகளில் பதற்றம் அதிகரித்து ஹெஸ்பொல்லா அமைப்பு இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தியதாகவும், அதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் லெபனானில் சில இடங்களை தாக்கியதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மற்றும் எண்ணெய் விலையும் உயர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.